அதாவது ஒரு பொது கருத்து, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் எல்லா சலுகையும் கொடுத்துருக்குறாங்க, சிறுபான்மையினருக்கு சலுகை கொடுத்துருக்காங்க, அதனால பிற்படுத்தப்பட்ட வகுப்பெல்லாம் அடுத்தடுத்து வளர முடியலை அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இது அடிப்படையில் மிகவும் தவறான கருத்து. நான் சில புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் முடிவெடுங்க. இப்போ இந்தியாவில் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது இந்திய பாராளுமன்றம், சட்டம் இயற்றும் துறை. அதில் பிற்படுத்தப்பட்டவரோட பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னு பாருங்க. அதில் 542 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஒருத்தர் நியமன எம்பி. அந்த 542 பேரில் பார்ப்பனர்கள் மற்றும் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 232 பேர். பிஜேபி கட்சியில் மட்டும் 303 எம்பி இருக்காங்க. அதுல அப்பர் காஸ்ட் மட்டும், உயர் சாதியினர் மட்டும் 105 பேர். 70% மக்கள் தொகை இருக்கக்கூடிய பிசில இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 120 பேர் தான்.